குரு பகவான் இனி 5ஆம் பாவமான ரிஷபராசியில் சஞ்சரிக்க உள்ளார். எனவே இதுவரை நீங்கள் பட்ட துயரங்களுக்கு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும் என்பது மிக இல்லை. உங்களுக்கு குடும்பம் மற்றும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் இனி அதிகரிக்கும் காலகட்டமாகும். இதுவரை உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாதவர்கள் உங்களை தேடி நாடி வருவார்கள். கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி அனைத்திலும் நன்மை ஏற்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி 9 மற்றும் 11ஆம் பாவங்களில் விழுவதால் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுக்கு வராமல் தடைப்பட்டிருந்த பாக்கிகள் வந்து சேரும். எங்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். தொழிலில் இருந்த தேக்க நிலை மாறி இதுவரை இல்லாத லாபம் கிடைக்கும். மூதாதையர் சொத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள்